ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணனா அதுக்கு ஒரு கமிஷன் வருதா அப்படிங்க தான் பார்க்குறாங்களே தவிர மக்களுக்கு வந்து அது கரெக்டாக அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்கணுங்கிறதோட தாட் வந்து பண்ணுறாங்க. பட் ஆனால் கம்மியான நாளில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஃப்ளாட்டு வாங்க போகிறதா இருந்தால் அது வந்து அப்ரூவ்டு லேஅவுட்டாக வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். நார்மல் லேஅவுட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் ஒரே ஆள் பேரில் இருக்கும். ஸோ அந்த ஓனர் வந்து இங்கே இல்லாமல் இருந்திருக்கலாம், தவறி இருக்கலாம், வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், அவங்க பசங்கள்கிட்ட சொல்லாமல் கூட போயிருந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேண்டை கூட இங்கே உள்ள சில புரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வெளியே இருந்து ஒருத்தர் உள்ளே கொண்டு வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு அடுத்த ஒரு 6 மந்த்தில் அந்த லேண்ட் வந்து 2 சேல் ஆயிரும். கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு வைங்களேன். இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் வரதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 தான் போயிட்டு இருந்தது. அந்த டைமிங்கில் வாங்கி போட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5000 ரூபா போகுது. அப்படியே டபுள் ஆகுது. அந்த இடத்துல டெவலப்புக்காக ஒரு பெரிய மால் வருது, இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருது, இல்லை ஒரு லூலு மால், இந்த மாதிரி பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரதா இருந்ததுன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். சிலவங்க இடம் வாங்கி முடிச்சக்கப்புறம் எனக்கு இடம் ஒரு அடி குறையுது அப்படின்னு சொல்லி ஒரு சில ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த இடத்த வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒன்று வாங்கணும். பல்லாவரம், குரோம்பேட், தாம்பரம், அதே மாதிரி அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே போக போக அதோட ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வரும். அதே மாதிரி கார்னர் ஃபீஸில் ரேட் அதிகமாக இருக்கும். ரோடு பக்கத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். 10 lakh கிராமத்தில் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கியிருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து அதே 10 lakh சிட்டியில் வாங்கியிருக்காங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து அந்த 10 15 தான் போய் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே போகும். இதோட டபுள் மடங்கு மேலே ஏறி இருக்கும். அதாவது ஒருத்தரோட ஸ்டேட்டஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நலன் தான். நம்ம வந்து எத்தனை இடம் வச்சிருக்கோம், எத்தனை லேண்ட் வச்சிருக்கோம், எவ்வளோ வீடு வச்சிருக்கோம், அவங்களோட ஸ்டேட்டஸை டிசைன் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான். அதாவது நிறைய மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு இடத்துக்காக லோன், அதாவது நீங்கள் வந்து ஒரு 75% நீங்கள் கையில் கேஷ் வச்சுட்டு ஒரு 20-25% லோன் பண்ணால் பிரச்சனை இல்லை. சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 80% லோன் தான் போவாங்க, ஒரு 5% 10% தான் வச்சுருப்பாங்க. அந்த இதுக்கு நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த இடத்தோட மதிப்பும் இந்த இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குறதுல வந்து உங்களுக்கு என்ன ஒரு மெயினான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட நேம் மாரிமுத்து. நான் வந்து சாயாலினி பில்டர் மூலிமா வந்து நம்ம சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் பில்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம ஃப்ளாட் ப்ரமோட் பண்ணது, இண்டிவிஜுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது, அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் ஒர்க்கு நம்ம ஜேவி பண்ணது, இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். சார் இப்போ ரியல் எஸ்டேட் வணிக வியாபாரமா இல்லை மக்கள் நல்லானா சார்? சார், ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை இப்போ வந்து வணிக வியாபாரமாக தான் அதிகமாக போயிட்டுருக்குது. மக்கள் நல்ல கருத்தில் கொண்டதோட பைசாக்காக தான் நிறைய பேர் வந்து எவ்வளோ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணனா அதுக்கு ஒரு கமிஷன் வருதா அப்படிங்க தான் பார்க்குறாங்களே தவிர மக்களுக்கு வந்து அது கரெக்டாக அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்கணுங்கிறதோட தாட் வந்து பண்ணுறாங்க. பட் ஆனால் கம்மியான நாளில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் பொதுவாக வந்து ஒரு இடம் ஒன்று வாங்க போகிறீங்கன்னா அந்த இடத்த வந்து வாங்கிறதுக்கு முன்னக்கூட்டியே அந்த இடத்தோட எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிடணும். நீங்கள் ஒரு ஃப்ளாட்டு வாங்க போகிறதா இருந்தால் அது வந்து அப்ரூவ்டு லேஅவுட்டாக வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். நார்மல் லேஅவுட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்ரூவ்டு லேஅவுட்டில் 500 ஸ்கொயர் மீட்டருக்கு உள்ள ஒரு லேஅவுட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து ரெரா அப்ரூவல் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ ரெரா அப்ரூவ்ட் உள்ள ஃப்ளாட் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறதுக்கு முன்னாடி அது அப்ரூவ்ட் லேஅவுட்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. வாங்கிறதுக்கு முன்னக்கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் டாக்குமெண்ட், அந்த இடத்தோட மொத்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லாயர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இடத்தோட மொத்த டாக்குமெண்ட்டும் லீகலும் செக் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி நீங்கள் இடம் வாங்குறதுக்கு முன்னக்கூட்டி அந்த இடத்தோட வில்லங்க சான்றிதழ் ஈஸி, அதாவது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் மினிமம் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த தாய் பத்திரத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த இடம் வந்து எத்தனை பேர் மாறி இருக்குது, யார் யார் பேரில் இருந்திருக்குது, எந்தெந்த வருஷம் இருந்திருக்குது, அதை செக் பண்ணிக்கிடுங்க. அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, ஒரு இடம் வாங்கி ஒரு குறிப்பிட்ட 5 வருஷம் ஒரு லேண்ட் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க, அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடம் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் ஒரே ஆள் பேரில் இருக்கும். ஸோ அந்த ஓனர் வந்து இங்கே இல்லாமல் இருந்திருக்கலாம், ஃபாரின் போயிருக்கலாம், தவறி இருக்கலாம், வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், அவங்க பசங்கள்கிட்ட சொல்லாமல் கூட போயிருந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேண்டை கூட இங்கே உள்ள சில புரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வெளியே இருந்து ஒருத்தர் உள்ளே கொண்டு வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு அடுத்த ஒரு 6 மந்த்தில் அந்த லேண்ட் வந்து 2 சேல் ஆயிரும். அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு லேண்டை வந்து ஒரு நார்மலாக கிராஜுவலாக வந்து 20-30 வருஷம் சும்மா இருக்கும். பட் ஆனால் திடீர்னு ஒருத்தவங்க உள்ளே வருவாங்க, ஏதோ இல்லை சென்னையிலேருந்து அவுட்டாலேருந்து ஒருத்தவங்க பேரில் அந்த இடம் வச்சுட்டாங்க, அதுலேருந்து ஒரு 2 மாதத்தில் இன்னொரு கை மாறும், இன்னொரு 2 மாதத்தில் அப்படியே ஒரு 2-3 டைம் டக்குன்னு மாறுதுன்னா அந்த மாதிரி லேண்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க. சார், எந்த மாதிரி நிலத்தெல்லாம் மக்கள் முதலீடு பண்ணலாம் சார்? சார், மக்கள் நீங்கள் முதலீடு பண்ணது இடம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் எந்தெந்த இடம் டெவலப் ஆகுதோ அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் முதலீடு பண்ணது கரெக்டான ஆப்ஷன். இப்போ நீங்கள் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா
அண்ணா நகர், நீங்கள் கோயம்பேடு இந்த இடம்லாம் நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு. இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் முதலீடு லேண்டோட காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். கிராஜுவலாக வந்து உங்களுக்கு வந்து லேண்டோட காஸ்ட் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்து கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு வைங்களேன். இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் வரதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 தான் போயிட்டு இருந்தது. அந்த டைமிங்கில் வாங்கி போட்டவங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5000 ரூபா போகுது. அப்படியே டபுள் ஆகுது. ஸோ ஒரு கிராஜுவலாக ஏறதோட ஃபியூச்சரில் அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி வருது, ஏதாவது ஒரு கம்பெனி வரப்போகுது, இல்லை ஃபியூச்சர் இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருது, இல்லை ஒரு மால் வருது, அந்த மாதிரி இப்போ டிமார்ட் ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் இது 2012-13 குரோம்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் வரதுக்கு முன்னாடி கூட குரோம்பேட்டில் வந்து ஒரு ஃப்ளாட்டு கட்டி நீங்கள் சேல்ஸ் பண்ணோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2800 போயிட்டு இருந்தது. பட் ஆனால் அந்த சரவணா ஸ்டோர் வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே 5000 மாறிடுச்சு. ஸோ ஃபியூச்சரில் என்னென்ன அந்த இடத்துல டெவலப்புக்காக ஒரு பெரிய மால் வருது, இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருது, இல்லை ஒரு லூலு மால், இந்த மாதிரி பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரதா இருந்ததுன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். நார்மலாக நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஜுவலாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். சார், இந்த தொழிலில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது சார்? சார், இந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஒட்டுமொத்த உழைப்பையும் உங்களோட வாழ்க்கையில் உள்ள மொத்த உழைப்பையும் கொண்டு போய் தான் வாங்கி தான் ஒரு இடம் வாங்கி போகிறீங்க. அந்த இடம் வாங்குறதுக்கு எதுக்காக பார்க்கணும்னா பின்னாடி நம்மளோட பசங்களோட கல்யாணத்துக்கோ, இல்லை பின்னாடி குழந்தைகளுக்கு படிப்புக்கோ, இல்லை ஃபியூச்சரில் நம்ம வீடு கட்டி இருக்கிறதுக்கோ, அதுக்காக தான் நம்ம ஒட்டுமொத்த உழைப்பை வச்சு தான் அந்த இடம் வந்து வாங்க போகிறோம். ஸோ அப்படி நீங்கள் இடம் ஒன்று வாங்க போகிறீங்கன்னா அந்த இடத்த வந்து ஒன்றுக்கு நிறைய டைம் நீங்கள் செக் பண்ணிக்கிடணும். ஒன்று என்ன பிரச்சனை ஆகும்னா, நீங்கள் வந்து லேண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அளவு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நான் கூட புழுதிவாக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணேன். 60க்கு 40 அந்த மாதிரி லே அவுட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த லே அவுட் வந்து நாங்கள் வந்து என்னென்னா பர்ச்சேஸ் பண்ணதுக்கு முன்னாடி அந்த லே அவுட் வந்து ஃப்ரண்ட் சைடு எல் ஷேப்பில் வந்தேன், பேக்கு சைடு வந்து நான் வந்து அளக்கல. சரி, ஓகே நம்ம அப்ரூவ்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். உள்ள செடியாக இருந்தது. நீங்கள் ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்குதா, 4 டைரக்ஷன்லையும் உங்களுக்கு ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத் அந்த இடத்தோட 4 பக்கத்துலேயும் உள்ள சர்வே நம்பர் வந்து கரெக்டாக இருக்குதா, அவங்களோட லேண்டோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குதா, நம்ம இடத்தோட டாப் அப் பிளான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இதில் உள்ள பிரச்சனை என்னென்னா, சிலவங்க இடம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இடம் ஒரு அடி குறையுது அப்படின்னு சொல்லி ஒரு சில ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த இடத்த வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி ஒன்று வாங்கணும். அதே மாதிரி கார்னர் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட அப்ரூவ்டில் லே அவுட் அப்ரூவ்டில் கார்னர் ஃப்ளாட்டில் சைடில் ஒரு கட்டிங் கணக்காக இருக்கும். ஒரு வண்டி திரும்ப வச்சுல டேரெக்டாக திரும்பாது, அந்த கட்டிங் ஏதாவது திரும்ப இருக்கும். அந்த அதே மாதிரி டாக்குமெண்ட் படி அந்த லே அவுட் இருக்குது. அதாவது விற்கவங்க ப்ரொமோட்டர் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஸ்டேட் பண்ணி விற்றுருவாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா வந்துடும். பட் ஆனால் நாளைக்கு உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குது அதை செக் பண்ணிக்கிடுங்க. வில்லங்க சான்றிதழ் ஈஸி ஃபுல்லாக செக் பண்ணிக்கிடணும். பேரண்ட் டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துக்கிடணும். பட்டா செக் பண்ணிக்கிடுங்க. இன்னொன்று இடத்த டைரெக்டாக நீங்கள் யார் என்ன உங்களுக்கு தெரிஞ்ச தம்பியோ ரிலேட்டிவோ யார் என்ன சொன்னாலும் நீங்கள் டைரெக்டாக சைட்டில் போயிட்டு அந்த லேண்டு என்ன மாதிரி லேண்டு, அந்த இடம் எத்தனை வருஷமாக அந்த இடம் அப்படி இருக்குது, அந்த ஏரியாவில் வந்து ஒரு வயசானவங்க யாராவது ரொம்ப நாளாக இருந்தவங்க ஒரு பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த இடம் எவ்வளோ நாள் இங்கே இருக்குது, இதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் டேரெக்டாக நேரில் போய் நீங்கள் எல்லாமே விசாரித்து பார்த்துட்டு நீங்கள் இடம் வாங்க. சிலவங்க வாங்கி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு அப்ரூவ்டு கிடைக்காம இருக்கும். அந்த இடத்துல ரோடோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் கம்மியாக இருந்ததுன்னு வைங்களேன், அந்த அப்ரூவ் வந்து 2 ஃப்ளோருக்கு உங்களுக்கு அப்ரூவ்டு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா நீங்கள் நேரில் செக் பண்ணி வாங்கினீங்கன்னா நீங்களே லீகலாக அதுக்கப்புறம் ஒரு அட்வொகேட் வச்சு ஃபுல்லாக லீகலாக ஒரு லீகல் அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் இடம் வாங்குறது உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். சார், சாதாரண மக்கள் நிலம் தொடர்பான போதிய அறிவு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார் சாதாரண மக்களுக்கு? சார், அதாவது படித்து ஓரளவு வந்திருக்கவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து அதுக்கான அறிவு எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுறாங்க. பட் பாமர மக்கள் வந்து கொஞ்சம் சரியாக படிக்காதவங்க, இந்த யூடியூப்பு நெட்டில் எப்படி இதை பார்க்கணும், என்ன மாதிரி ஈஸி எடுக்கணும், இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தெரிஞ்சவங்க, அவங்க ரிலேட்டிவோ இல்லை யாராவது தெரிஞ்சவங்களோ இந்த மாதிரி நிறைய இடம் வாங்கியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க, அவங்க ஃபேமிலியிலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா அப்ரோச் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய இடம் வாங்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பாமர மக்கள் டைரெக்டாக வாங்கச்சில சில இடத்துல ஏமாந்துடுவாங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு உங்களுக்கு எக்ஸஸாக சொல்லிடலாம். நீங்கள் வாங்கச்சிலே அவங்க உங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வைங்களேன், இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து 2500 போகுது. பட் ஆனால் நீங்கள் இந்த இடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பாமர மக்கள் அந்த இடத்த ரொம்ப இது பண்ணாங்கன்னா கூட 300 ஸ்கொயர் ஃபீட் கூட கூட்டி வைக்கலாம். அந்த இடத்துல வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம். ரோட்டில் காவா வருதா, அந்த இடத்துல இவி போஸ்ட் வருதா, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் யாராவது இடம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன் மூலமாக நீங்கள் வாங்குறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். சார், இப்போ சந்தை மதிப்புனா என்ன சார்? சார், சந்தை மதிப்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுன்னா அந்த ஏரியா ஒரு ஏரியாவுக்கும் மாறும் சார். ஒரு ஏரியா இப்போ நீங்கள் பல்லாவரம், குரோம்பேட், தாம்பரம், அதே மாதிரி அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே போக போக அதோட ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வரும். அதே மாதிரி கார்னர் ஃபீஸில் ரேட் அதிகமாக இருக்கும். ரோடு பக்கத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும்.
இது வந்து அந்த இடத்த பொறுத்து தான் அதோட ரேட்டு வந்து டிஃபரெண்ட் ஆகும். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னக்கூட்டியே அந்த ஏரியாவில் என்ன ரேட்டு போகுது, நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னா அதை சுற்றி ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் என்ன ரேட்டு போகுதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா இவங்க சொல்லுற ரேட்டு, இப்போ நீங்கள் வந்து 5500 வாங்க போகிறீங்க, ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4800 போயிட்டு இருக்கு, நீங்கள் அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படின்னா நீங்கள் எல்லா பக்கமே சுற்றி விசாரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5500 நம்ம 5000 வரைக்கும் கொடுக்கலாம்னு உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் அந்த இடத்த விசாரிச்சு பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கிராமத்தில் உள்ள நிலங்களுக்கும் சிட்டியில் உள்ள நிலங்களுக்கும் மதிப்பு எப்படி சார் வேறுபடும்? சார் அதாவது நீங்கள் கிராமத்தில் ஒரு இடம் வாங்கி போடுறதோட சிட்டியில் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு கிராமத்தில் வந்து நீங்கள் ஒரு கிரவுண்டு இடம் வாங்குறீங்க, ஒரு 5 lakh இல்லை ஒரு 10 lakh வாங்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு 10 lakh வாங்குறீங்க. அதே ஒரு 10 lakhல நீங்கள் சிட்டியில் வந்து முதலீடு பண்ணிங்கன்னா கிராமத்து வந்து கிராஜுவலாக மினிமமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோட ரேட் வந்து ஒரு 10 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் சிட்டியில் அப்படி கிடையாது. நீங்கள் சிட்டியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இன்வெஸ்ட் பண்ணதோட சிட்டியில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாப்புலேஷன் இருக்கிறதுனால அதே 10 வருஷத்தில் அதோட மதிப்பு, இப்போ நீங்கள் 10 lakh கிராமத்தில் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கியிருக்காங்க, இன்னொருத்தருக்கு வந்து அதே 10 lakh சிட்டியில் வாங்கியிருக்காங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து அந்த 10 15 தான் போய் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே போகும். இதோட டபுள் மடங்கு மேலே ஏறி இருக்கும். வருஷம் பார்த்தீங்கன்னா சிட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட ரேட் வந்து அதிகமாக போகும். ஸோ நீங்கள் வந்து சிட்டியில் வாங்குறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குனீங்கன்னா சிட்டி சைடு வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். இடமா வாங்குங்க, வீடோட சேர்த்து வாங்குனீங்கன்னா அந்த வீடோட ரேட்டு உங்கள் மேலே கொடுத்து சிலவங்க சேர்த்து அதை கூட ஆட் பண்ணி கொடுத்துறாங்க. பட் ஆனால் அந்த வீடுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் கிடையாது, அதை இடிச்சு தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. ஸோ இடமா வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நாட்டோட அதிகபட்ச மதிப்பே நிலம் தான் சொல்கிறாங்களே சார், அது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க சார்? அதாவது ஒருத்தரோட ஸ்டேட்டஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலம் தான். நம்ம வந்து எத்தனை இடம் வச்சுருக்கோம், எத்தனை லேண்ட் வச்சுருக்கோம், எவ்வளோ வீடு வச்சுருக்கோம், அவங்களோட ஸ்டேட்டஸை டிசைன் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் தான். இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க பெருசானா கூட அந்த இடம் இருந்தால் அதோட நம்மளோட மதிப்பே வேறு. சொத்து இருந்தால் தான் நம்மளோட பின்னாடி வந்து பசங்க பார்க்குறத கூட, சொத்து இருந்துன்னு வைங்களேன் பசங்க பார்க்குறதே வேற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த சொத்து இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா பின்னாடி வந்து சரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். தவிர நீங்கள் வந்து இருக்கச்சில இடம் வந்து காசு வேஸ்ட் பண்ணாமல். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இடம் வாங்குறதுக்கு முன்னாடி லோன் மோஸ்ட்லி வாங்கி இடம் வாங்க வேண்டாம். அதாவது நிறைய மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு இடத்துக்காக லோன், அதாவது நீங்கள் வந்து ஒரு 75% நீங்கள் கையில் கேஷ் வச்சுட்டு ஒரு 20-25% லோன் பண்ணால் பிரச்சனை இல்லை. சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 80% லோன் தான் போவாங்க, ஒரு 5% 10% தான் வச்சுருப்பாங்க. அந்த இதுக்கு நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த இடத்தோட மதிப்பும் இந்த இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் கரெக்டாக பே பண்ணி உங்களால் சீக்கிரமாக அடைச்சிங்கன்னா ஓகே, இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வரும். நீங்கள் இடம் வாங்கினா ஒரு 50% மேலே நீங்கள் கேஷ் வச்சுட்டு ஒரு 50% நீங்கள் வந்து லோன் போகிறது வந்து உங்களுக்கும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வேஸ்ட்டாக மந்த்லி நீங்கள் பே பண்ண வேண்டாம். இடத்தோட மதிப்பு அதுவும் ஈக்குவலாக வந்துடும். முடிஞ்ச அளவு கையில் காசு வந்து ஒரு 80% வச்சுட்டோ இல்லை ஒரு 50% வச்சுட்டோ இடம் வாங்குறது உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும். இல்லை சார், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் காசு இருக்கிறது இல்லை, ஆனால் இங்கே ஃப்ளாட்ஸ் இருக்குது, இங்கே கம்மி விலையில் இருக்குது, நாங்களே லோன் அப்ரூவல் பண்ணி தருவோம், 85% வந்து நாங்களே பண்ணி தருவோம், நீங்கள் 15% கட்டினா போதும்னு சொல்லி அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்களா சார்? சார் இந்த மாதிரி வாங்கினவங்களை நீங்கள் போய் திரும்ப ரீசர்ச் பண்ணி பாருங்களேன். அதாவது 85% லோன் வாங்கி ஒரு 10% 5% கையிலேருந்து இடம் வாங்கினவங்கள நீங்கள் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆவரேஜாக வந்து ஒரு 50,000 சேலரி வாங்கினா வைங்களேன், ஒரு 40 ரூபாயிலேருந்து அவங்க வந்து லோன் பே பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ஒரு 10 ரூபா 15 ரூபாயில் தான் அவங்கள குடும்பத்தில் அவங்களால ரன் பண்ண முடியாது. அந்த இடம் வாங்கிட்டு ஒரு 15-20 வருஷம் இவங்க கஷ்டம் தான் பட போகிறாங்க. வாழ்க்கையை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அது சேஃப்டி செய்யணும் சார். வாழ்க்கையை நம்ம சுமத்தாக நல்லா வாழணும், சந்தோஷமாக வாழணும்னு விட்டுட்டு ஒரு கஷ்டமான இக்கடான சூழ்நிலை போய் அவங்க மாட்டிக்கிடுவாங்க. லோன் வாங்கினீங்கன்னா லோன் வாங்கினால உங்களால் மாதம் உங்களால் கரெக்டான உங்களோட ரொட்டீனை வந்து உங்களால் செலவு பண்ண முடியாது. பிள்ளைகளுக்கு நாளைக்கு படிப்புக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி செலவு இருந்தால் கூட உங்களால் இந்த இஎம்ஐலேருந்து எல்லாமே போகிறதுனால உங்களால் வந்து வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக முடியாது. அந்த ஒரு நீங்கள் அந்த லோன் அடைக்கிறது வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ லோன் வாங்கி 80% லோன் கொடுத்து நீங்கள் 15% மட்டும் நீங்கள் பே பண்ணதாக இருந்தால் நீங்கள் அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம். ஒரு 5 years வந்து நீங்கள் ஒரு சீட்டு காசோ இல்லை பர்சனலாக ஒரு நகை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நகை சேர்த்துக்கிட்டு நகை எடுத்துகிட்டு ஒரு 5 வருஷம் லேட்டாக கூட லேண்டு வாங்க. ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கையில் 50% வச்சுட்டு 50% நீங்கள் லோன் வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் யாராவது அந்த மாதிரி வாங்கி பார்த்துருக்கீங்களா சார்? அதாவது நாம் வீடு ஒரு இடத்துல வீடு கட்டி கொடுத்தேன் சார், கன்ஸ்ட்ரக்ஷனில் சேதாப்பட்ட பக்கத்தில். அந்த 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 லேண்டு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க, செகண்ட் ஒன்று பண்ணாங்க, மூணாவது ஒரு 2 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு
லோன்லாம் வாங்கி எல்லாமே கட்டி முடிச்சாங்க. கடைசியில் அவங்களால அந்த லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் அவங்க பண்ண வீடே வந்து திரும்ப சேல்ஸ் பண்ணாங்க. அவங்க வந்து ஃபுல் அண்ட் வந்து லோன் தான், அவங்க கையில் எந்த காசும் கிடையாது. எல்லாரும் வாங்கியிருக்காங்க, நம்மளும் வாங்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10% கூட அவங்கள்ட்ட கேஷ் கிடையாது. ஃபுல்லாகவே லோன் வாங்கி லோன் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. இடமும் லோனு, கன்ஸ்ட்ரக்ஷன் லோனு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோனுக்கு இன்னும் இஎம்ஐயே பார்த்தீங்கன்னா அதிகமாக போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் முடியும், நம்மளோட கெப்பாசிட்டி ஒருத்தங்களும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது சார். இப்போ ஒரு நார்மலாக வந்து 50 லட்ச ரூபா வந்து நம்மளால் பட்ட முடியும். நம்மளோட கெப்பாசிட்டிக்குன்னா 50 லட்ச ரூபா நம்மளால் பட்ட முடியும்னா ஒரு 60-65 லட்ச ரூபா ரிஸ்க் எடுக்கலாம். இது 50 லட்ச ரூபா தான் நம்மளால் ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபா போனீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க். இதே இது 1 கோடி ரூபா வீடு கட்டுவாங்க, 2 கோடி ரூபா வீடு கட்டுறாங்கன்னா 2 கோடி ரூபா கட்ட முடியும்னால அவங்களால மேனேஜ் பண்ண முடியுங்களுக்கு 2.5 கோடி ரூபா வரைக்கும் இன்னொரு 50 லட்ச ரூபா அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். 2 கோடி ரூபா பிளான் பண்ணிட்டு 4 கோடி ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் தான் வந்து ஸ்ட்ரபிள் ஆவீங்க. அதனால ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை போய் மாட்டிக்கிறீங்க. சார் இப்போ அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குற மக்கள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க சார்? சார் அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குறதுல வந்து உங்களுக்கு என்ன ஒரு மெயினான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல 20 வீடு இருக்குன்னு வைங்களேன். அந்த 20 வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷம் கழிச்சு ரொம்ப பழசாயிடுச்சு, இல்லை டவுன் ஆயிடுச்சு, தண்ணி வருது, அதை வந்து திரும்ப நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் எடுத்து பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த 20 வீட்டில் 19 வீட்டுக்காரங்க ஓகே நம்மளை பண்ணிக்கலாம்னு சொல்லி பேமெண்ட் இருக்காங்கன்னா, ஒருத்தரால் பண்ண முடியல, என்கிட்ட பேமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லினாங்கன்னா அந்த ஒரு ஆள் ரெடி பண்ணது வரைக்கும் நீங்கள் வந்து யூடிஎஸ் வந்து எல்லாமே ஷேர் ஆகும். ஸோ அவங்களால அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது, அதனால டிலே ஆகும். நம்ம டீனரில் கூட ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா ஃப்ளாட்டுக்காரங்களும் வில்லியண்டாக பேமெண்ட் இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது. அந்த நம்ம ஃப்ளாட்டெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப நம்ம ஃப்ளாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஜேவி பண்ணதுக்காக வந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து ஒத்து வரல. ஏன்னா அவர்கிட்ட வந்து பேமெண்ட் இல்லை, என்கிட்ட வந்து இப்போதைக்கு பேமெண்ட் இல்லை, எனக்கு இந்த வீடே போதும். அந்த வீடு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, மேலே சீலிங்லாம் விழ ஆரம்பிச்சிச்சு, தண்ணிலாம் ட்ராப் ஆகுது. ஸோ இவங்க வந்து இந்த ஒருத்தர் வந்து சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 இயர் வந்து அப்படியே நாளை கடத்திட்டாங்க. இதனால் இந்த 19 பேரும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாமல் எல்லாமே ரெண்டு விட்டு வேறு வீடுக்கு போயிட்டாங்க. இதில் உள்ள ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதை தான் நான் பெருசாக பார்க்குறேன். தவிர மித்தபடி அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோட கம்யூனிட்டி வந்து நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்கன்னு வைங்களேன், உங்களோட ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து ஒரு 70 லட்ச ரூபா ஃப்ளாட் வாங்குறீங்கன்னா அதே 70 லட்ச ரூபா மதிப்புள்ள மக்கள் தான் அங்கே இருப்பாங்க. அவங்களும் ஒரு ஐடி பீப்புளாக இருப்பாங்க, ஒரு பேங்க் ஸ்டாஃபாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட பசங்களும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்கூலில் அதே ஸ்டேட்டஸ் இருக்கிறதுல பசங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம எங்கேயாவது போகிறோம் வைக்கிறனா கூட பக்கத்து வீட்டில் நம்ம விட்டுட்டு போய்க்கலாம். ஃப்ளாட்டில் அதே மாதிரி கீழே விளையாடுறதுக்கு அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு தண்ணி இல்லைன்னா நம்ம மட்டும் பிரச்சனை கிடையாது. தண்ணி இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு பிளம்பர் இருப்பாங்க, கரண்ட் இல்லையா அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. நம்ம வந்து நம்ம வீட்டில் நம்மளுக்கு தண்ணி வரல, இல்லை மோட்டர் போயிடனா நம்ம வேலையை நிப்பாட்டிட்டு நம்ம தான் அந்த மோட்டரை போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும் இண்டிவிஜுவல். ஆனால் ஃப்ளாட்டில் பொறுத்தவரை இதுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கிறதுனால அந்த கம்யூனிட்டி மூலமா தண்ணி வரலான்னு உடனே போய் பார்த்துருவாங்க, ஈபி பார்த்துருவாங்க, மோட்டர் வரல, இதேமாதிரி ஏதாவது ஒரு புயல் வருது, ஃபுல்லாக பவர் சப்ளை இல்லைனா கூட அந்த இடத்துக்கு தேவையான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறதுல யாராவது ஒருத்தர் ஒரு சப்போர்ட் பண்ணாங்க, சாப்பாடு கொண்டு வர, அரிசி கொண்டு வர, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் சப்போர்ட் பண்ணால ஃப்ளாட்டில் வந்து லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும். சிட்டியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட லைஃப் ஸ்டைலும் சரி நம்மளோட லைஃப் ஸ்டைலும் சரி ஃப்ளாட்டில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில் எல்லாரும் ஒத்து வந்தாங்கன்னா ஓகே. ஏன்னா யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில் யூடிஎஸ் நிறைய இருக்கும். ஆனால் நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணச்சில் வந்து பார்த்தீங்கன்னா G+2 வந்து அப்லோட் வாங்கியிருப்பாங்க. இப்போ G+5 போகிறான்னு வைங்களேன், யூடிஎஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த ஃப்ளாட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேர் யூடிஎஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம யூடிஎஸ் கம்மியாக வரனால இதுக்கு எல்லோரும் ஒத்து வந்தாங்கன்னா அந்த இது வந்து நல்லாயிருக்கும். சார் இப்போது இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறது பெஸ்ட்டா இல்லைனா ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்குறது பெஸ்ட்டா சார்? சார் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நான் வந்து பில்டர் தான் சார், ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். பட் ஆனால் பர்சனலாக என்னென்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு மதிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வீடு தான் வந்து மதிப்பு சார். அந்த லேண்டுக்கும் அந்த வீட்டுக்கும் வந்து மதிப்பு அதிகம். நீங்கள் ஃப்ளாட்டாக போச்சில் உங்கள்கிட்ட வந்து பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு வந்து பெரிய தொகை கொடுக்கறதோட ஃப்ளாட்டில் போச்சில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக வரும். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு இருக்கும், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வர்றதுனால நீங்கள் அது வந்து போகலாம். ஆனால் ரீசேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 6000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க, ஒரு 45 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வைங்களேன் ஒரு வீடு, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அதை வந்து 2-3 வருஷம் கழிச்சு இந்த 6000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7,600 ரூபா போகும். ஆனால் நீங்கள் சேல்ஸ் பண்ண வரச்சில் இந்த 6000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 5500 ரூபா. ஏன்னா செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட் அப்படின்னால ஒரு 500 1000 ரூபா கம்மியாக தான் வரும். ஸோ உங்களுக்கு இதே நீங்கள் தனியாக நீங்கள் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து மதிப்பு எப்போவுமே இருக்கும்.
ஆனால் வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ் பார்த்தீங்கன்னா இதில் தான் சேஃப்டி அதிகம். இப்போ நம்ம தனி வீடாக இருக்கணும், நம்ம ஊருக்கு போனால் நம்ம கேட் லாக் பண்ணிட்டு போனோம், பக்கத்தில் யாரையும் இருக்க மாட்டாங்க, ஒரு ஹெல்ப்புக்கு இருக்க மாட்டாங்க, சேஃப்டி நிறைய இருக்குது. ஆனால் ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இருப்பாங்க, யாராக இருந்தாலும் உள்ளே வரச்சில் அவங்களுக்கு என்ட்ரி போட்டிருப்பாங்க, அன்வான்டாக யாரும் உள்ளே நம்மளை வந்து உள்ளே வர மாட்டாங்க. எல்லா பக்கமே கேமரா இருந்தால் கூட செக்யூரிட்டின்னு உங்களுக்கு இருக்கும், இண்டிவிஜுவலி கேமரா வச்சுருப்பாங்க. நம்ம இல்லாட்டா கூட யாரும் உள்ளே வந்து நம்மளை வந்து பார்க்க வரது, நம்ம குழந்தைய வந்து நம்ம தாராளமாக இண்டிவிஜுவலில் விளையாட விட ஃப்ளாட்டில் விளையாட விட்றோம். நம்ம கேட்டை திறந்து விட்டால் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே விளையாட போகிறாங்க, அதில் பார்க் போகிறாங்க, உள்ள ஸ்விம்மிங் பூல் இருக்கும், உள்ளே விளையாட போகிறாங்கன்னா இது வந்து வாழ்க்கை ஸ்டைல் நல்லாயிருக்கும். பட் ரீசேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் தான் சார். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வீடு வாங்குறது கொஞ்சம் கஷ்டன்றதுனால தான் இப்போ ஃப்ளாட்ஸ் பக்கம் அதிகமாக போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? சார் ஆமாம் சார். இன்னொன்று வந்து பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இண்டிவிஜுவலோடு வாங்குறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது சார். ஃப்ளாட்டில் பொறுத்தவரை நீங்கள் டேரெக்டாக போய் வாங்கிடலாம். ஆனால் இண்டிவிஜுவல் வாங்குறதுல அந்த இடத்தோட டாக்குமெண்ட் செக் பண்ணணும், அது கரெக்டான டாக்குமெண்ட் தானா, அதுக்கு வந்து பட்டா கரெக்டாக இருக்குதா, ஈசி கரெக்டாக இருக்குதா, அந்த இடத்துக்கு அப்ரூவ்டு கிடைக்குமா, இதோட அலைச்சலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனால இதுக்கு எங்கே போய் அப்ரூவ்டு வாங்கணும், அப்ரூவ்டுக்காக யாரை போய் பார்க்கணும், இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ட்ராயிங் போடணும், என்ன ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் எடுக்கணும், என்ன சாயில் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கெட்டதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தா கூட அந்த இடம் வாங்குனது வந்து உங்களுக்கு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃப்ளாட்டாக போயிட்டீங்கன்னா இந்த எந்த பிரச்சனையும் வந்து உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து அப்ரூவ்டு வாங்குது, லேஅவுட் செக் பண்ணுது, டாக்குமெண்ட் செக் பண்ணுது, எல்லாமே பில்டர் வந்து அவங்க ஓவராலாக எல்லாமே பார்த்து வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து பேங்க் லோன் அதில் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்கோ இல்லை கவர்மெண்ட் பேங்கோ போனீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ஈஸி வந்து செக் பண்ணுவாங்க. ப்ரைவேட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷம் செக் பண்ணுவாங்க. ஸோ பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் லோன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம சேஃப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாட் வந்து ரொம்ப சேஃபாகவும் இருக்கும், நம்மளுக்கு அலைச்சலும் கம்மியாக இருக்கும். ஆனால் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்ரூவ் வாங்க போகணும், நீங்கள் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகணும், நீங்கள் தான் வந்து பட்டா வாங்க போகணும், இண்டிவிஜுவல் எஃப்எம்டி வாங்க போகணும். அதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராசஸ் சார். நீங்கள் வந்து சேஃப் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, சப்போஸ் நீங்கள் இடம் வந்து ஒருத்தவங்க சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளத்தில் அந்த இடத்துல ஒரு வழி இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். அவங்க ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளத்தில் நம்ம வாங்கினதுக்கப்புறம் இதில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இடம் வாங்கினோம் நம்ம தான் மாட்டிக்கிடுவோம். ஆனால் இந்த ஃப்ளாட்டில் பொறுத்தவரை இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 95% இருந்து இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து நிறைய இருக்குது.